ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்று நம்ம பார்க்க போகிறது நம்ம நிறைய விஷயங்கள், அதில் வீட்டில் இதெல்லாம் செஞ்சால் நல்லது அப்படிங்கிற விஷயங்களை நிறைய சொன்னாலுமே சில பேர் சில தவறுகளை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. இப்போ எங்கள் வீட்டிலேயே அதுமாரி நடந்துச்சு. எங்கள் பாப்பா என்ன செய்யும், ஒரு கிழிஞ்ச நைட்டியை போட்டுக்கும். அந்த மாதிரி கிழிஞ்ச துணிகளை எப்போதுமே போடக்கூடாது. அதுவும் வெள்ளி செவ்வாய் வந்துருச்சுன்னா அந்த வீட்டில் ஒரு இருக்கிற ஒரு பெண்கள் நான் தான் சொன்னேன், மகாலட்சுமியோட அம்சம் பெண் குழந்தைகள். அவங்க கிழிஞ்சதோ, நம்மளே இருக்கட்டுமே, நம்மளே ஒரு சுமங்கலியாக இருந்துட்டு ஒரு கிழிஞ்ச துணியெல்லாம் நம்ம போட்டுக்கக்கூடாது. சில பேருக்கு இன்னொரு பழக்கம் இருக்குங்க, கிழிஞ்ச தண்ணியை போட்டுக்கிட்டு டக்குன்னு ஒரு ஊசி நூலை போட்டுக்கிட்டே தைப்பாங்க. அது பயங்கரமான ஒரு தரித்திரத்தை உண்டு பண்ணும். அதனால் அதை போட்டுக்கிட்டே தைக்கிறது அப்படிங்கிறது செய்யவே கூடாது. அதுமாரி நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னே வீட்டு வாசலில் அப்போல்லாம் பசும் சாணம் தெளித்து கோலம் போடுவாங்க. அதுமாரி கோமியம் அதை வீடு ஃபுல்லாக வெள்ளி செவ்வாயில் தெளித்து விடுவாங்க. அதெல்லாம் எதுக்கு செய்கிறாங்க அப்படின்னுங்கிறாங்கன்னா, நல்லா செல்வம் பெருகும், மகாலட்சுமி நம்ம வீடு தேடி வருவாங்க அப்படின்னு. சாதாரணமாக இப்போல்லாம் தண்ணி தெளித்து கோலம் போடுறது தான் ஃபேஷன் ஆகிடுச்சு. சாணி தெளித்து போட்டத காலங்கள் இப்போல்லாம் மாறிடுச்சு. அழகாக இருக்கும் அந்த வீட்டு வாசலில் சாணி தெளித்து கோலம் போட்டு அப்படி ஒரு நல்ல பளிச்சுன்னு அந்த பச்சை கலரில் அந்த வெள்ளை கலர் கோலம் போட்டு அதுமாரி அந்த மார்கழி மாதம்லாம் பார்த்திங்கன்னா பிள்ளையார் பிடிச்சி வச்சு, சாணியில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதில் ஒரு இந்த பூசணி பூ வைப்பாங்க. பார்க்குறதுக்கு அந்த லக்ஷ்மி கடாச்சும் அங்கே தாண்டவமாடும். அந்த மாதிரி இருந்த காலங்கள்லாம் இப்போ மாறி இப்போ சாதாரணமாக தண்ணி தெளிச்சு ஏதோ தண்ணி தெளிச்சுனாலும் கோலம் போடுறாங்களேன்னு நம்ம அதை பெருமையாக நினச்சிட்டு போகணும். அது மாதிரி ஒரு வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டில் சொல்லுவாங்க, அது அந்த வீடே விடியாது அப்படின்பாங்க. பெரியவங்க சொல்லுவாங்க, இப்படியே கலசம் கட்டிக்கிட்டே இருந்தால் வீடு விடியுமா, அது விளங்காமல் தான் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 100% உண்மைங்க. வீட்டில் பெண்களாக இருக்கட்டும், நம்ம எப்போ பார்த்தாலும் இடைவிடாமல் ஏதாச்சும் ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் நம்மளுக்கு லக்ஷ்மியே வாசம் செய்ய மாட்டாங்க. வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்க. நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா அப்படின்னு சொல்லிடுங்க. அதனால் சண்டையில்லாத இருக்கிற வீட்டில் தான் மகாலட்சுமி தங்குவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகு கேது தோஷம் இருக்குது, அதெல்லாம் நீங்கி போகணும் நம்மளுக்கு அப்படின்னாங்க. அது ரொம்ப ஒரு கடுமையான ஒரு தோஷங்க. அது நீங்கணுன்னா நம்ம என்ன செய்யணும், செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இந்த புற்று உள்ள அம்மன் கோயில் இருக்கும். அந்த புற்று அந்த கோயிலுக்குள்ளரையே இருக்கும். அந்த கோயிலுக்கு செஞ்சு நம்ம சில பேர் இந்த முட்டையெல்லாம் வாங்கி வைப்பாங்க, பால்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அதெல்லாம் செய்கிறத விட ஒரு மஞ்சள் குங்குமம் கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு அந்த புத்து மண்ணில் கொட்டுறாங்க. சில பேர் நாட்டு அலோடு அங்கே செய்ய விட மாட்டாங்க, எல்லாத்தையும் அங்கேயே வச்சுட்டு போகணுன்பாங்க. ஏன்னா எல்லோரும் மஞ்சள் குங்குமம் எடுத்துகிட்டு போய் அங்கே வைப்பாங்க, முட்டை வைப்பாங்க, பால் வைப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சோம்னா இந்த ராகு கேது தோஷங்கிறது நம்மளுக்கு நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதிரி நம்ம வீட்டில் அதாவது எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வு உண்டு. தீர்வு இல்லாத எந்த பிரச்சனையுமே கிடையாது. நம்ம தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு யார்கிட்டயாச்சும் போய் ஐடியா கேட்குறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி பார்த்தோம்னா நிச்சயமாக நம்ம வீட்டில் ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு எல்லாருக்கும் நீங்கள் இதை சொல்லலாம். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.